வெல்கம் டு ஆரோ ஃபுட் ஃபேக்ட்ரி. வாங்க இன்னைக்கு கடலை மாவு அல்வா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பை தாளித்து வச்சுக்கிறோம். முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்து வச்சாச்சு. இப்போ பேனில் நெய்யை ஊற்றிக்கிறோம். இதில் 1 கப் அளவு கடலை மாவு போடுறோம். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்குவோம். இதில் நெய் பத்தலை, நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லா தண்ணியாக கரைஞ்சி வர அளவுக்கு நெய் நிறைய ஊற்றி நம்ம இதை கலக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த கப்பில் கடலை மாவு அளந்து போட்டோமோ அதில் 2 கப்பு தண்ணியை சுட வச்சுக்கிறோம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி இதில் ஊற்றணும். ஏன் சுடு தண்ணி ஊற்றுறோன்னா, பச்சை தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி குளக்குளன்னு போயிடும். அதனால் சுடு தண்ணி ஊற்றுறோம். எந்த அளவுக்கு நீங்கள் கடலை மாவு 1 கப்பு வச்சிங்கன்னா அதுக்கு 2 கப்பு சுடு தண்ணி. சுடு தண்ணியை ஊற்றணும்.
பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்தளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒட்டாமல் வரும் நல்லா. அந்தளவுக்கு நம்ம கிண்டிடணும். இப்போ இதில் கொஞ்சம் வாசத்துக்கு நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதில் 1 கப்பு கடல மாவு எடுத்துக்கிட்டோம். அதனால் இப்போ வந்து இதில் 1.5 கப்பு வந்து சர்க்கரை போடணும். இதில் சர்க்கரையை போட்டோம்னா சர்க்கரை அப்படியே ஹீட்டில் கரைஞ்சிரும். சர்க்கரையை போட்டோன்னா இந்த வெள்ளை வெள்ளையாக வரும். அந்த வெள்ளை வெள்ளையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். ஒரு கப்பு கடல மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கிறோம். நெய் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர் போட்டு கலக்கிறோம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம முந்திரியை, நம்ம தாளித்து வச்சுருந்த முந்திரியை போடணும். நம்ம நெய்யில் வணக்கி வச்சுருக்க முந்திரியை அப்படியே கொட்டுறோம். இப்போ கடலை மாவு அல்வா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள்.